ஒசாமா பின் லாடன் இறந்த பின் அவரது மனைவிகள் நிலைமை என்ன ஆனது என்பது குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. உலகில் உள்ள முக்கிய பயங்கரவாத அமைப்பான அல் கைதாவின் முந்தைய தலைவர் ஒசாமா பின் லாடன் 2001ஆம் ஆண்டு நடத்திய இரட்டை கோபுர தாக்குதலுக்காக அமெரிக்கா 2011இல் பாகிஸ்தானில் உள்ளே சென்று தாக்கி கொன்றது. கொழும்பு கோட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என அனைவருக்குமான விதவிதமான தெரிவுகள் ஒரே கூரையின் கீழ். மே 2, 2011 காலை பாகிஸ்தானின் அபோட்டாபாடில் 40 நிமிட தாக்குதலில் அமெரிக்க கடற்படை வீரர்கள் ஒசாமா பின் லாடனை சுட்டுக் கொன்றனர். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை உலகையே திகைக்க வைத்தது மாத்திரம் அல்லாமல் பாகிஸ்தானின் நம்பகத்தன்மையை சர்வதேச ஆய்வுக்கு உட்படுத்தியது. பின் லாடன் மரணத்திற்கு பின் அவரது குடும்பம் என்ன ஆனது என்பது மர்மமாக இருந்து வந்தது. இந்த மர்மத்திற்கு தற்போது விடை கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தானின் முன்னாள் ஜனாதிபதி அசிஃப் அலி ஜர்தாரியின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் ஃபர்ஹத்துல்லா பாபர் என்பவர் த ஜர்தாரி பிரசிடென்சி நவ் இட் மஸ்ட் பி டோல்ட் என்கிற புத்தகத்தை எழுதியுள்ளார். அதில் பின் லாடன் கொல்லப்பட்ட பின் நடந்த சம்பவங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. அதே புத்தகத்தில் பின் லாடன் கொல்லப்பட்ட பின் அவரது மனைவிகளுக்கு என்ன ஆனது என்பதையும் அவர் விவரித்துள்ளார். அதன்படி பின் லாடன் கொல்லப்பட்ட உடனேயே அவரது மனைவிகளை பாகிஸ்தான் அதிகாரிகள் காவலில் எடுத்தது என்று அவர் கூறியிருக்கிறார். அப்படி அவர்களை காவலில் எடுத்த சில நாட்களில் அமெரிக்காவின் CIA குழு பாகிஸ்தானின் அபோட்டாபாத் வந்து பின் லாடனின் மனைவிகள் குறித்து விசாரித்தது. CIAவின் இந்த வருகை பாகிஸ்தானின் இறையாண்மை குறித்து கடுமையான விமர்சனங்களை எழுப்பியதையும் ஃபர்ஹத்துல்லா பாபர் தனது புத்தகத்தில் விவரித்துள்ளார். கொல்லப்பட்ட ஒசாமா பின் லாடனுக்கு நஜ்வா கானேம், கதீஜா ஷெரீப், கைரியா சபர், சிஹாம் சபர் மற்றும் அமல் அகமது அல் சதா என்று மொத்தம் 5 மனைவிகள் இருந்தனர். இருப்பினும் அவர்களில் 2 மனைவிகளை பின் லாடன் விவாகரத்து செய்தார். 2011இல் பின் லாடன் இறக்கும் போது அவரது 3 மனைவிகளும் அவரது பல குழந்தைகளும் அபோட்டாபாத் வளாகத்தில் அவருடன் வசித்து வந்தனர் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையே பின் லாடனின் அபோட்டாபாத் மறைவிடம் குறித்த தகவல்களை நீண்ட காலத்திற்கு முன்பே CIA சேகரித்து வைத்திருந்தது. ஏன் உலகின் மிகவும் தேடப்படும் பயங்கரவாதியான பின் லாடன் தங்கியிருந்த வளாகத்தை கட்டிய ஒப்பந்ததாரரின் அடையாளத்தை கூட அமெரிக்காவின் CIA நிறுவனம் அறிந்திருந்தது என்று அந்த புத்தகத்தில் ஃபர்ஹத்துல்லா பாபர் கூறியிருக்கிறார். ஜப்பானில் இளம்பெண்ணை நாய் என மேனேஜர் திட்டியதால் அவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானின் டோக்கியோ நகரில் DUP என்ற அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தில் சட்டோமி என்ற 25 வயது இளம்பெண் கடந்த 2021 முதலாக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் அவர் பணி ஒழுங்காக செய்யவில்லை என அவரை அழைத்து திட்டிய நிறுவனத்தின் அதிகாரி சகாய் மிட்சுரு அந்த பெண்ணை நாய் என சொல்லி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 2022இல் விடுமுறையில் சென்ற சட்டோமி என்ற குறித்த பெண் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் கோமா நிலைக்கு சென்றுள்ளார். அதன் பின்னர் கடந்த 2023இல் உயிரிழந்துள்ளார். அவரது மரணத்திற்கு அவர் பணிபுரிந்த நிறுவனமும் நிறுவனத்தின் அதிகாரியும் காரணம் என பெண்ணின் பெற்றோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இளம்பெண்ணை தற்கொலை அளவிற்கு அழுத்தத்திற்குள் தள்ளிய நிறுவனம் இளம்பெண் குடும்பத்திற்கு 150 மில்லியன் யென் அதாவது இலங்கை மதிப்பில் 308 கோடி ரூபாவை இழப்பீடாக வழங்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் நிறுவனத்தின் தலைவர் சகாய் மிட்சுருவை பதவியை விட்டு நீக்கிய அந்நிறுவனம் சட்டோமியின் குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்டுள்ளது.